கல்லையை விட இந்த கல்லு பெருசு அப்படின்னு கின்னஸ் உலக சாதனை உறுதிப்படுத்தி உள்ளது. என்ன எவ்வளவுங்கிறீங்க? 7525 கேரட்டு, அதாவது 1.5 கிலோ. ஓ, கின்னஸே சொல்லிருச்சா? அப்ப நெசமா தான் இருக்கணும். உலகத்திலேயே பெரிய மரகத கல்லு ஆப்பிரிக்காவுல ஜாம்பியா நாட்டுல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பச்சை நிறத்துல மினுங்கும். இந்த கல்லோட புகைப்படங்கள் இணையத்தை பூரா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்ட மரகத கல் எல்லாம் விட இந்த கல்லு பெருசுன்னு கின்னஸ் உலக சாதனை உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த கல்லு தான் மிகப்பெரிய கல்லா? பெரிய மரகதம் கிடைத்த நாடு ஜாம்பியா என்பதும் உண்மையா? ரெண்டும் பொய், வடி கட்டின பொய். இதுக்கு முன்னால இப்படித்தான் ஒரு பெரிய மரகத கல்ல ஆஹோ ஓஹோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பச்சை நிறத்துல இருக்கிறதுனால இது சூப்பர்மேன் படத்துல வர்ற கல்லை போல இருக்கிறதாவும் ஒருத்தர் கூறியிருந்தார். இதோட மதிப்பு 310 கோடி இருக்கலாமா? அட பாமியெல்லாம், இவ்வளவுதானா உங்க டேட்டா பேஸ்? இது வரைக்கும் தானா உங்க தகவல் பதிவு? இதுக்கும் மேல காஸ்ட்லியான மரகத கல்லு வேற எங்கேயுமே இல்லையா? 2 கை பிடிச்சா அடக்கி விடக்கூடிய இந்த கல்லின் மதிப்பே இவ்வளவுன்னா 5 அடி உயரம். 5 அடி உயரத்துக்கு ஒரு மரகத கல் எங்க ஊர் பக்கம் இருக்கு? அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? கால்குலேட் பண்ணி பார்க்கலாமா? 5 அடி உயரம்னா கண்டிப்பா 18,000 கோடி இருக்கும். அவ்வளவு மதிப்பு போடலாம் அதுக்கு. அதுதாங்க எங்க மண்ணோட பெருமை. அதுதான் எங்க பகுதியோட சொத்து. எங்க ஊரு பெருமை சொன்னா எடுத்தா நீ தேயும் மின்னு அப்படின்னு பாடுற மாதிரி. சரி சரி, நிறுத்துங்க. உங்க கதையெல்லாம் இருக்கட்டும். உங்க ஊர் இது, முதல்ல அது சொல்லுங்க. அந்த கல்லை நாங்களும் பார்க்கணுமே. என்னைக்கு வந்தா பார்க்கலாம், அதையும் சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, ஓகே ஓகே. இந்த கல் என்ன? கோவிலிலே மரகத லிங்கம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிஞ்சி மிஞ்சி போனா கையளவு இருக்கும், சின்ன சைஸா இருக்கும். வெளியே வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. மரகத லிங்கத்துல அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய தீர்த்தமாக்கும் அப்படின்னு சொல்லி அதை சேகரிக்கிறதுக்கே ஒரு பக்தர்கள் கூட்டம் அலை மோதும். அபிஷேகம் பண்ணின தீர்த்தத்தை தர்பையில தோச்சு தெளிப்பாங்க. நம்ம தலையில ஒரு துளியாவது விழாதா அப்படின்னு கூட்டம் நெக்கி தள்ளும். இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் மரகதலிங்கம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன சைஸா இருக்கும். கூகுள்ல வரிசையா தேடி பார்த்தா கூட 1.5 கிலோவுக்கு மேல மரகத கல் எங்கேயுமே இருக்காது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கோயில்ல மிகப்பெரிய மரகத கல் 5 அடி உயரத்துக்கு நிக்குது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி நம்பலைன்னா நீங்க வந்து பார்க்க வேண்டிய இடம் இந்த கோயில் தான். உத்திர கோச மங்கை. உத்தரகோசமங்கை கோயிலா? எந்த ஊர்ல இருக்கு கேட்டா, ஊர் பேரே உத்தரகோசமங்கை தாங்க. சின்ன சிறிய ஊர், சிற்றலைகள் தாளாட்டும் கண்மாய்கள் நிறைந்த ஊர். சீத புனராடி சிற்றம் பலம்பாடி என திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் ஆடி பாடிய ஊர். தென்னை மரங்களிலே கிளி பேசும் சிற்றூர். கிளி பேசுமா? என்ன பேசும்? கடவுளோட ஊர் எது அப்படின்னு கேட்டா அந்த கிளி பதில் சொல்லும், உத்தரகோசமங்க அப்படின்னு. நெசமாவா? மாணிக்க வாசகர் சொன்னா நெசமா தான் இருக்கும். மாணிக்க வாசகர் கிளிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பா. ததாடும் பூஞ்சோலை தத்தாய் நமையாலும் மாதாடு வாகத்தன் வாழ் பதியங். கிளி என்ன பதில் சொல்லுது தெரியுமா? கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மே சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர் என்று பதில் சொல்லுமாம் அந்த கிளி. திருவாசகம் படிச்சு பாருங்க, தெரியும். அப்படிப்பட்ட ஊரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ராமநாதபுரத்துல இருந்து சரியா 14 கிலோமீட்டர் தூரம் டவுன் பஸ் எல்லாம் இருக்கு. முதுகுளத்தூர் சாயல்குடி போகக்கூடிய ரூட் பஸ்ஸும் இருக்கு. தூத்துக்குடி திருச்செந்தூர் போகக்கூடிய ஒரு சில பேருந்துகள் கூட இந்த வழித்தடத்தில் செல்வதும் உண்டு. கேட்டுட்டு ஏறுங்க. எங்கிட்டதான் கார் இருக்க, சரன்னு வருவனே அப்படின்னு சொன்னா சந்தோஷம். மதுரையில இருந்து எண்ணத்துல வரும்போது மணாமதுரை, பரமக்குடி, சத்திரக்குடி எல்லாம் தாண்டி ராமநாதபுரத்துக்கு டைரக்டா போகாம அதுக்கு முன்னாலேயே ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாலேயே வலது பக்கம் தூத்துக்குடிக்கு ஒரு சாலை பிரியும். போனா சரியா 4வது கிலோமீட்டர்ல உத்தரகோசமங்க.
கோயில் வாசல்லையே இறங்கலாம். நான் தான் சொன்னனே, இந்த விலை மதிப்பிட முடியாத மரகத கல்லு இந்த கோயில்ல தான் இருக்கு. எவ்வளவு பெருசுன்னு சொன்னேன்? 5½ அடி உயரம் அப்படின்னு. இதுதான் நம்ம சொத்து, கோயிலோட சொத்து, பராமரிக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் சொத்து, நமது பண்பாடு கலாச்சாரத்தின் சொத்து எல்லாம். இந்த கல்லு ஒரு நடராஜர் சிலை வடிவிலே இருக்குது. நடராஜர் சிலை வடிவத்திலே இருக்கிறது. தெய்வத்தின் வடிவிலே இருப்பதால் தான் இது இன்னமும் இங்கே இருக்கிறது. வெறும் 5½ அடி உயர கல்லா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, இந்நேரம் அந்நிய படையெடுப்பு அக்காலங்களிலே அடுக்கடுக்காக வந்துச்சே, அப்போதே அபேசாகி போயிருக்கும். எங்கேயாவது வெளிநாட்டு மியூசியத்தை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெட்டி கூறு போட்டு கூட விற்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் தான் எத்தனை படையெடுப்பு, களப்பிரர் வருக, மாணிக்காபூர் படையெடுப்பு, ஆங்கிலேயர் ஆதிக்கம், யாரு கண்ணையும் படலையா இந்த மரகத கல்லு? ஆமா, படல. வந்து பார்த்தா உங்க கண்ணையும் படாது, படவே படாது. ஆமா, எப்படி வருஷம் பூரா சந்தன காப்பு, வருஷம் பூரா சந்தன காப்பிட்டு வைக்கப்பட்டிருக்குது அது. அப்ப இந்த பச்சை மரகத கல்ல ஒரிஜினல் வடிவத்துல பார்க்கவே முடியாதா? முடியாது. சந்தனத்தை நல்லா பேஸ்ட் போல குழைச்சு அதன் மேல அப்பி இருப்பாங்க. அப்ப எப்ப வந்தா தான் அந்த கல்லோட ஒரிஜினல் வடிவத்தை பார்க்கலாம்? என்னைக்கு அந்த பழைய சந்தன காப்பை நீக்கிட்டு புதிய சந்தன காப்பை போடுறாங்களோ அன்னைக்கு வந்தா தரிசிக்கலாம். என்னைக்கு மாத்துவாங்க? நாங்க வரணுமே, வந்து பார்க்கணுமே. வாங்க, திருவாதிரை நட்சத்திரம், மார்கழி மாசம் பார்த்து வாங்க. என்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் என்று பாருங்கள். அதற்கு முதல் நாள் மிருகசீச நட்சத்திரம்னு போட்டிருக்கோம். அன்னைக்கு இங்க வரணும். அன்னைக்கு வந்தா அன்னைக்கு சந்தன காப்பை களைவார்கள். அந்த ஒரு நாள் மட்டும்தான். ஆடல் வல்லானாகிய ஆனந்த நடனம் இடும் நடராச பெருமானை அற்புதமாக தரிசிக்கலாம். ஆருத்திர தரிசனம் தானே, அடுத்த நாள் தானே அப்படின்னு அசால்ட்டா ஒரு நாள் கழிச்சு வந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. சந்தன காப்பை திரும்பவும் அப்பி விட்டுருப்பாங்க. அப்ப தரிசனம் போயிட்டு நல்லபடியா வாங்க. அடுத்த வருஷம் 365 நாள் கழிச்சு. இப்ப கோயில் சும்மா கட கடன்னு ஒரு சுத்தி பார்க்கலாமா? எந்த கோயில் தரத்துலையும் வந்தமா கும்பிட்டமான்னு ஓடக்கூடாதான். 3 நாளாவது இருக்கணுமா? நாம தான் 3 நாள் இருக்க போறோமே. அப்ப வந்து மூர்த்தம் தனி, தீர்த்தம் தனி, தலைவிரிச்சம் தனி என அக்கு வேறு ஆணி வேறாக அலசலாம். இப்ப மரகத நடராஜோட மகிமையை பத்தி பேசலாம். அடுத்தடுத்த காணொலிகளில் அம்மதி மங்களேஸ்வரி பற்றி பேசலாம். அப்பன் மங்களநாதன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கோயில் மண்ணின் தொன்மையை பற்றி அறிந்து கொள்ளலாம். மாறி பிறந்த மாணிக்க வாசகர் பற்றி எல்லாம் வரக்கூடிய காண்மொழிகளிலே பேசாத விஷயமெல்லாம் பேசி விளக்கப் போகிறோம். இப்ப ரத்தின சபாபதி கோயிலாச்சே, ரத்தின சுருக்கமா பார்க்கலாம். ராஜகோபுரத்துக்கு உள்ள நுழையலாமா? கோபுரத்தை பாருங்க, எவ்வளவு ஒல்லியா இருக்கு. அடி 120 அடி உயரம். கான்கிரீட்டு, கம்பி, இரும்பு எதுவும் இல்லாம கம்பு நின்ன மாதிரி கம்பீரமா நிக்குதுன்னா அது கம்பண்ண உடையான் திருப்பணி செய்தது. யாருங்க அது கம்பண்ண உடையான்? அவன் மட்டும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சார்பாக தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலன்னா இந்நேரம் நம்ம கோயில்கள் எல்லாம் தரமட்டா இருக்கும். செல்வமெல்லாம் கபலீகரம் செய்யப்பட்டு போயிருக்கும். ஸ்ரீரங்கம், மதுரை கோயில்கள் மட்டுமல்ல, இந்த உத்தரகோசமங்கையும் தான். அவளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கிறோம். என்ன தெரியுது? 7 நிலை மாட கோபுரம். அவ்வளவுதான் தெரியுதா? இல்ல, நம்ம தேகத்துக்கு உள்ள இருக்கிற 6 ஆதாரங்களோடு மேலே உச்சந்தலையிலே சகசிராரம் ஆகிய 1000 இதழ் கவனத்தையும் நமக்கு காட்டுறது மாதிரி கோபுரம் நிமிர்ந்து நிக்குது. விளைஞ்சுக்கிட்டீங்களா? விளைஞ்சுக்கிட்டீங்கன்னா பாஸ், நீங்க பாஸ். சரி, வாங்க உள்ள போவோம். எதிர்த்தாப்படி 5 நிலைகளோட மஞ்சள்னு சாமி சன்னதி கோபுரம். அது என்ன சொல்லுது? அப்பனே, 5 பஞ்சபூத தத்துவங்களால் ஆன உன் உடம்பை தத்துவ வெற்றிகொள் என்று சொல்லுகிறதா? இல்லை. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க 5 உடம்புகளையும் உத்தரகோஷமா மாத்திக்க அப்படின்னு சொல்லுதா? உத்தரகோஷமா அப்படின்னா
உத்தரம்னா பதில், விடை, பேச்சு, சத்தம். அதாவது பிரணவ தேகமாக வள்ளலார் பாஷையிலே சொல்ல போனால் நாத உடலாக, மந்திர உடலாக, ஆங்கிலத்தில் சொல்ல போனால் எ சவுண்ட் பாடி, இங்கே சவுண்ட் மைண்ட் ஆக மாற்றிக்கொள்ள வந்து விட்டாயா பக்தனே என்று உங்களை வரவேற்கிறதா. உத்திரகோச மங்கை என்றால் அம்பிகையாகிய மங்கைக்கு அப்பன் ஓங்கார ரகசியம் உரைத்த இடம் என்று பொருள் சொல்லுகிறார்களே என்றால் அது பக்தர்களின் விளக்கம். நான் சொல்லுவது சித்தர்களின் விளக்கம், தத்துவ விளக்கம். உத்திர கோச மங்கை, உத்தரம் என்றால் பதில், அதிலே வரக்கூடிய நாதம் சவுண்டு. கோஷம் என்றால் உடல், வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம். நாத உடல், நாத உடல் என வள்ளலார் பேசும் பிறநவ தேகம். அதை அடைவதற்காக வாருங்கள் வாருங்கள் என வரவேற்கிறதா இந்த கோபுரம். நாதவுடன் நமக்கு கிடைக்குமா? ஆனானப்பட்ட சித்தர் பெருமக்களே சுத்த தேகம் அடைகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. அதுக்கடுத்து பிரணவ தேகத்தை, அதாவது உத்தர கோஷத்தை நழுவக்கூடியதா இந்த உத்தர கோஷம் மங்கை. நிஜமாவா? இதுக்கு முன்னாடி அப்படி இங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? யாருக்காவது நிகழ்ந்திருக்கா? நிகழ்ந்திருக்கு. மாணிக்க வாசகருக்கு நடந்திருக்கு. காலம் காலமா இந்த கோயிலே கதின்னு கிடந்த மாணிக்க வாசக பெருமான் இங்கதான் இந்த கோயில் இருக்கிற மரகத நடராஜர் மூலமாத்தான் உத்தரகோசம் என்று சொல்லக்கூடிய நாத தேகத்தை அடைந்தார் என்பதற்கு நானல்ல, அவரது பாடல்களே சாட்சி. கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை மிடற்றன் சரணங்களே சென்று தாதலமே பான் எனக்கு மரணம் பிறவி இரண்டின் மலக்கருத்த திறன பொன் சேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. அவர் அடையட்டும், யமன வெல்லட்டும், மரணமில்லா பெறுவார்கள் கூட பெறட்டும். எங்களுக்கெல்லாம் எதுக்குங்க அந்த நாத உடல்? நாங்க நல்லபடியா வாழணும், நல்ல வேலை கிடைக்கணும், தொழில் அமையணும், லாபம் வரணும், வியாபாரம் நல்லா செழித்தவங்கணும், மிஞ்சி மிஞ்சி போனாங்க பொண்ணு கல்யாணம் ஆகணும், பேரம் பேத்தி எடுக்கணும், அவ்வளவுதான். அது போதும் நீங்க கேட்டா கூட அள்ளவா மாட்டான் இறைவன். கோடிக்கணக்காய் கொடை தர காத்திருப்பவனுக்கு, சாம்ராஜ்யத்தையே உங்களுக்கு தருவதற்கு சித்தமாக இருப்பவனுக்கு நீங்கள் கேட்பது எல்லாம் வெறும் தம்பிழி பிச்சை. பைசா 10 பைசா காசு கேட்டா தரவா மாட்டான். கேட்டு நம்ம தான் 2 காலையும் நின்னாவது தவம் இருக்கிறோமோ இல்லையோ, நீங்க வருவீங்க வந்து கேட்பீங்கன்னு சொல்லி அவன் எவ்வளவு காலமா ஒத்தக்கால் நடன தவம் செய்து கொண்டிருக்கிறான். யாருக்காக? உங்களுக்காக. அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம கோபுரத்துக்குள்ள நுழைகிறோம். வெளிப்பிரகாரமும் வருது. கண்ணுக்கு நேராக இங்கே இருந்து பார்த்தா தெரியுதா சாமி சன்னதி. பொறுங்க, அப்படியே உள்ள ஓடக்கூடாது. முதல்ல வலது பக்கம் திரும்பி நடப்போம். எங்க நடந்தா அங்கே தெப்பக்கடம், அதில் போய் காலை நினைக்காம கொஞ்சம் தீர்த்தத்தை அள்ளி தலையை நினைக்காம போகலாமா? போகிறது தப்பு இல்லையா? கால் நினைச்சுட்டு தலையை நினைச்சுட்டு சுத்தமாக போய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் மாற்றித்தான் சொல்லுவேன். நினைப்பதோடு மட்டுமல்ல, காலையும் தலையையும் நினைக்கவும் வேண்டும், இரண்டையும் என்றுதான் சொல்லுவேன். கால் என்றால் உங்கள் லெக்கு என்று சொல்லக்கூடிய கால் அல்ல. கால் என்றால் வேகா கால், தலை என்றால் சாகா தலை. விவரம் தெரியாதவர்கள் விலங்கலியே சொல்லுவீங்க. விவரமான சன்னார்ஜிகள் என்றால், நீங்கள் விவரமான சன்னார்ஜிகள் என்றால் அப்புறம் எங்கே போகா புனல் என்று கேட்டீங்க. அகத்தே நமக்கு சுரக்கும் அமுதம்தான் போகா புனல். அது மாதிரி இந்த கோயிலில் போகா புனல் தான் புறத்தே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம், தெப்பக்குளம், பேர் அக்னி தீர்த்தம். மாணிக்க வாசகருக்கும் சரி, அவரோடு இருந்த 999 மாமுனிவோருக்கும் சரி, அவர்கள் இந்த கரையிலே தவம் செய்த போது இந்த குளத்தில் உதிர்ச்சி எழுந்துச்சான் ஒரு பெரிய அக்னி. அதனால தான் இதுக்கு பேர் அக்னி தீர்த்தம். தல புராணம் சொல்லுது. நாகினேனை நலமலி தில்லையில்
கோலம் மார்தரு பொதுவினில் வருகை என ஏல என்னை ஈங்கு ஒளித்து அருளி அன்று உடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அறியும் எய்தில்லாதவர் எரியிற்பாழமும் என அக்கினியாக அரிப்பெரும் தீ எழுந்த கதையை தான் பார்த்ததை மாணிக்க வாசகரும் பாடுகிறார். நம் தலைக்குள்ளே குருவ நடுவுக்கு உள்ளே சோதி பிளம்பாக எரியும் அக்கினியாகிய அருட்சோதி பெருமான் சுரக்க வைக்கும் போகா புனல் ஆகிய அமுத தீர்த்தம் தான் புறத்தை இருக்கும் அக்னி தீர்த்தம். அதைத்தான் இப்படி புறத்தை காட்டுவித்து விளக்கம் சொல்லுகிறார்களோ என நினைத்தவாறு அக்னி தீர்த்தத்திலே காலை நினைக்கிறோம். குளிப்பவர்கள் குளிக்கலாம், அல்லது தலையில தீர்த்தத்தை தெளித்து கொள்ளலாம். தண்ணி கொஞ்சம் உப்பாத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல கடலே இங்கதான் இருந்துச்சு. அதை பத்தி இன்னொரு காணொலியில சொல்றேன். பச்சை பசேர்னு பாசி பணிந்த படிக்கட்டு பார்த்து இறங்குங்க, வலிக்கிறோம். என் எச்சரிக்கையை புரிந்து கொண்டீர்களா? ஜாக்கிரதையாக நடவுங்கள். புரிந்து கொண்டவர்கள் புரியாதவர்களுக்கு சொல்லி விளங்க வையுங்கள். பச்சை நிறம், பச்சை திரையால் பரவெளி எதனை அச்சரம் அரைக்கும் அருட்பெருஞ்சோதி. திருவருட்பா அகவல் படித்தவர்களுக்கு வலிக்கிவிட போகிறது, ஜாக்கிரதை என நான் எச்சரித்ததன் அர்த்தம் விளங்கும். பச்சை திரை விலகியவுடன் தான் ஆன்ம அறிவு விளங்கும் என்பது வள்ளலாரின் உபதேசம். விலகும் வரை உருவ வழிபாடு, அதை பிடிச்சிதான் மேலே ஏறணும். அதுவும் அவசியம்தான். பார்த்தீங்களா, இந்த தெப்பக்குள பாசி படிஞ்ச படிக்கட்டு கூட நமக்கு அந்த மாமாயையை நினைவு உறுத்துகிறதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்து எங்க போறலாம்? நேர மங்கள்நாதர் சன்னதி தான் வாங்க நுழையலாம். உள்ளே நுழைஞ்சு வணங்குறதுக்கு முன்னால உள்பிரகாரத்தை ஒரு சுத்தி வரலாமா? வாங்க. என்கிட்டையும் சரி, உங்க மனசுலையும் சரி, எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது, எந்த தீய சிந்தனையும் கிடையாது. ஆகவே பலிபீடத்தில் நமது கெட்ட நினைவுகளை பலியிடுவோம் அப்படின்னு வாடிக்கையான வழக்கம் இருக்கு. அதெல்லாம் நினைவுல வைக்காம நமக்கு எதுக்கு குருட்டு நம்பிக்கை, எந்த மூட நம்பிக்கையும் கிடையாது. அதனாலதான் நம்ம வேண்டுதலை எல்லாம் நந்தியோட காதலை சொல்லி அப்பனுக்கு தூது விடாம சிபாரிசெல்லாம் செய்ய சொல்லாம, ஏன் நான் தான் அப்பனோட ஆசை பிள்ளையாச்சே, நீங்களும் ஆசை பிள்ளைகளாச்சே, ஆரியூர் செல்ல பிள்ளைகளாச்சே அப்படிங்கிற உரிமையில கெத்தா இருமாப்பா நுழையலாம் வாங்க. மூலவர் மங்களநாதர் சன்னதி கோயில் சுகத்துல அதி அற்புதமான கலையம்சம் பொதிந்த அற்புதமான சிற்பங்கள். நிதானமா பின்னால பாருங்க. இப்ப சாம்பிளுக்கு ஒண்ணு மோதிரம் அளவு தான் ஒரு சிற்பம். மோதிரம் எவ்வளவு சைஸ் இருக்கும்? 1/2 இன்ச்சு இருக்குமா? அதுவே அதிகம். 1 சென்டிமீட்டர் கூட இருக்காது டயாமீட்டரு. அது மாதிரி ஒரு சிற்பம். அந்த சிற்பத்துக்குள்ள ஒரு யானை. எவ்வளவு மினியேச்சரான சிற்பம் பாருங்க. கண்டி சிற்பிகளோட கலை வண்ணம். இந்த சுகத்துல இருக்க கல்வெட்டுல மண்டோதரி பேரி இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இளவந்தியை பள்ளி துஞ்சிய நன்மாறன் பேரும் கல்வெட்டில் உள்ளது அப்படின்னு தலபுராண விளக்க புஸ்தகம் சொல்லுகிறது. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? இந்த கோயில் தல புராணத்துக்கு உரைநடை விளக்கம் எழுதிய வித்வான் ஆறுமுகம் அவர்கள். 1959 வருஷம் ராமநாதபுரம் சமஸ்தானம் வெளியிட்ட புஸ்தகம் அந்த தல புராணம். தேடி பார்த்தேன், எனக்கு கண்ணு தான் வலிச்சிச்சு. மண்டோதரியை காணோம். யாரை கேட்கலாம்? அப்பதான் ஆகப்பட்டாரு. யாரு? ஓதுவார் விஜயமுருகன். அவராலையும் மண்டோதரியை காட்டி கொடுக்க முடியல. ஆனால் கல்வெட்டுகளை எல்லாம் பத்திரமா பிரதி எடுத்து வச்சிருக்காங்களாம் சொன்னாரு. ஆனால் பின்னால் புரகார சுவத்தில் வன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எழுத்து மட்டும் அவர் பார்த்துருக்கிறதா அவர் சொன்னார். மீதி எழுத்து மண்டோதரியில் மீதி எழுத்து டோதரி எங்கே போச்சு? ஆரம்ப காலத்தில் கோயிலெலாம் செங்கல்ல மட்டும்தான் கட்டப்பட்டுச்சு. கல்லால் ஆகிய கற்றளிகள் பின்னாலே வந்தவை. கல்வெட்டை நானும் ஆராய்ந்தேன். கஷ்டப்பட்டு வாசிக்கக்கூடிய வட்டெழுத்து தமிழ்ல தான் இருந்துச்சு. மண்டோதரி பேர் அதுவே இருந்தது என்பது உண்மையாக இருக்கிறதோ இல்லையோ உறுதியாக என்னால் சொல்ல முடியவில்லை. கல்வெட்டுல மண்டோதரியோட பேரு இருக்கட்டும், திருவாசகத்துல கூட தான் மண்டோதரியோட பேரு வருது. அதுக்காக திருவாசகம் ராமாயண காலம்னு ஆயிருமா? நன்மாறனோட பேரு இருக்குது. இளவந்தியை பள்ளி துஞ்சிய மன்னன். இளவந்திகைனா இழந்த மரத்தை குறிக்கும். இழந்த மரம். அதோட இது
இலந்தை மரம் இந்த கோயிலோட தலவிருச்சம். சங்க காலத்திலயும் இந்த கோயில் இருந்திருக்கு. அதுக்கு முன்னால ராமாயண காலத்திலயும் இந்த கோயில் இருந்திருக்கு. மண்டோதரியோட கல்யாணம் இங்குதான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கோயிலோட தொன்மை அப்ப கண்டிப்பா ராமாயண காலத்துக்கும் முந்தி, அதாவது திரேதா யுகம் தாண்டி. மனுஷனாகட்டும் இல்ல ஊராகட்டும், எதுக்கு பட்ட பேரும் மனிதன் இடக்கூடிய இட்ட பேரும் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பிரசித்தம், ஃபேமஸ்ன்னு அர்த்தம். பொதுவா கோயில் தலபுராணம் இந்த மாதிரி பழமையான கோயில்னா வடமொழியில தான் இருக்கும். சமஸ்கிருதம் நமக்கு புரியுமா? புரியாது. ஆனா உத்தரகோசம் பங்க தலபுராண புத்தகம் நல்ல அழகு தமிழிலே அழகு தமிழ் பாடல்களாக உள்ளது. படிச்சு பார்த்தேன். அற்புதமான பாடல். உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு பாடி காட்டவா? ஆதிமங்கள தேவன் அமர்வது பாதி வெண்பிறை ஏந்த படர்சடை சோதியோரமயத்தின் சுருகுழல் மாதர் நோக்கின் மலைகள் கேட்பவே. தமிழ் எப்படி கொஞ்சது பாருங்க. அதுக்காகவே தலபுராணம் படித்தேன். இது மாதிரி மொத்தம் 64 அற்புதமான பாடல்கள் திருவுத்தரகோச மங்கை தலபுராணத்திலே. ஆர்வம் இருந்தா வாங்கி படிங்க. இந்த கோயில்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊருக்கு மொத்தம் 12 பேர். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பேர் இருந்துச்சாம். 4 யுகம் சேர்ந்தது ஒரு சத்துர் யுகம். அப்ப கணக்கு போட்டு பார்த்தா தொன்மை எங்க போகுது? அப்ப 3 சதுர யுகங்களுக்கு முந்தியா? அப்படி எல்லாம் வியக்க வேண்டாம். இது குமரி கண்ட காலத்திய கோயில். பிரளய காலத்தில் அழிஞ்சது போக தமிழ் மண்ணிலே மிச்சம் இருக்கும் லெமூரியா கண்ட கோயில்கள் 3 தான். ஒன்னு ஸ்ரீரங்கம், இன்னொன்னு திருப்புல்லானி, 3வது உத்தரகோசமங்க. மண் முந்துச்சோ இல்ல மங்கம் முந்துச்சோன்னு ஒரு சொல் வழக்கு இன்னும் இங்க இருக்கு. குமரி கண்ட கால கோயில். அப்போது இங்கே அக்காலத்திலே இருந்தது யாரு? மங்களநாதர் மட்டும்தான். மரகத நடராஜர்லாம் கிடையாது. நடராஜர் சில உருவம்லாம் ரொம்ப பின்னால வந்துச்சு. நமக்கு தெரிஞ்சு இது பழம்பெருமை வேணும்னா பேசலாம். வேறு எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. யாராவது விஞ்ஞானி வந்து கார்பன் டேட்டிங் எல்லாம் போட்டு சொன்னாதான் இதோட காலம் குமரி கண்ட காலம்னு உலகம் ஏற்கும். அது வரைக்கும் நாம இங்கே சிவபெருமான் வலை வீசி விளையாண்ட படம் படித்து கொண்டு அதுவே இங்கேதான் நடந்தது என்று உண்மையை சொன்னால் கூட உலகம் ஏற்கப் போவதில்லை. நாங்கள் குருமுகமாகவும் அருள்முகமாகவும் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டு ஆயிற்று என்று சொன்னால் கூட ப்ரூஃப் அது இருந்தாத்தான் இங்க எல்லாமே எடுபடும். அந்த உலகத்தை அலை கடல் நீ மிசை நடந்தாய் போற்றி அப்படின்னு ஒரு திருவாசக வரி. அதை சொன்னா கூட அப்படியா, அதுதான் எங்க இறை தூதர் கடல் மேல நடந்த கதை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் உண்டு. அது எல்லாம் வல்ல சித்தரான சொக்கநாதனின் அட்டமா சித்திகளில் ஒன்று நீர்மேல் நடத்தல் என யோக விளக்கம் சொல்லவும் ஆட்கள் உண்டு. பிரகாரம் சுத்தும் போது பின்பக்கம் மேற்கு நோக்கி லிங்கோத்பவர் சிலை, கீழே வராகம், மேலே அன்னம், அடிமுடி தேடிய படலம். பிரமன் அன்ன வடிவம் எடுத்து முடியை தேட, மாலோ வராக வடிவம் கொண்டு பாதகம் புகுந்து அடியை தேட. அந்த கதைலாம் உங்களுக்குமே தெரியுமே, நான் ஒன்றும் தனியா சொல்ல தேவையில்லை. முடியில இருந்து விழுந்துச்சான் ஒரு தாளம்பூ, அது பொய் சாத்தி சொல்லிச்சு, அதுவும் உங்களுக்கு தெரியும். தாளம்பூ இறைவனால் சதிக்கப்பட்ட கதையெல்லாம் நான் தனியே விவரிக்க வேண்டியது இல்லை. அன்று தொட்டு யாரும் உலகத்தோட எந்த மூலையில இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவனுக்கு பூஜிப்பதற்காக தாளம்பூவை பயன்படுத்துவதில்லை. சாபக்கேடு. திருமேனிக்கு சாற்றுவதும் இல்லை. உத்தரகோசமங்க தவிர இங்கு மட்டுமே தாளம்பூ சாற்றப்படுகிறது. என்ன காரணம்? இதுல இருந்து என்ன தெரியுது? அடிமுடி தேடிய கதை எப்ப நடந்துச்சோ அதோட காலத்துக்கு முன்னாலே இந்த கோயில் இருந்திருக்கு. மற்ற சிவபெருமான் கோயில்ல அதுக்கு பின்னால வந்துச்சு. தாளம்பூ சாபம் பெற்றதற்கு பின்னால வந்துச்சு. அதனாலதான் இங்க தாளம்பூ பூசைக்கு மற்ற இடங்கள்ல பயன்படுத்துறது இல்ல, இங்க மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது.
புறகாலத்தை சுத்திட்டு அப்படி திரும்புறோன்னு வைங்களேன், ரைட் சைடு சண்டிகேஸ்வரர் சன்னதி கட்டி வச்சிருக்காங்க. ஆனா சண்டிகேஸ்வரர் உள்ள போய் பாருங்க, சண்டிகேஸ்வரரோட சிலையெல்லாம் இல்லை. இது எல்லாம் இப்ப என் கண்ணு முன்னால நான் கண்காண ஒரு 6-7 வருஷம் முன்னாலதான் கட்டப்பட்டுச்சு. ஆனா ஒரிஜினல் மங்களநாதர் கோயிலுக்கு சண்டிகேஸ்வரர் சன்னதி அந்த காலத்துல இருந்ததே இல்லை. எதை காட்டுது? சண்டிகேஸ்வரர் காலத்துக்கு முன்னாலே இந்த கோயில் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி சண்டிகேஸ்வரர் சிலை வரும்? இதுதான் கோயிலோட தொன்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். சண்டிகேஸ்வரர் சன்னதி இல்லாத ஒரே கோவில் உத்தரகோசமங்க கோயில் மட்டும்தான். அதே மாதிரிதான் இங்கு நவகிரகங்களுக்கு கூட சன்னதி கிடையாது. ஆனா சூரியன், சனி இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சுவரோட சன்னதி உண்டு. நவகிரக பிரதிஷ்டை பரிகாரம் எல்லாம் சிவன் கோயில்ல ஏற்படுத்தப்பட்டது ஆதிசங்கரால். அதுவும் இங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? கோயிலோட பழமையும் தொன்மையும் ஆதிசங்கரர் காலத்திற்கு முன்பிருந்தே இருந்திருக்கிறதுன்னு கணிக்கலாம். அதெல்லாம் முடியாது. நவகிரகங்களை வழிபடணுமே, ஏதாவது பரிகாரம் பண்ணணுமே அப்படின்னு வருங்காலத்துல எந்த பணக்காரனாவது நினைச்சாருன்னு வைங்க, அவங்க இங்க நவகிரக சன்னதி கட்டலாம். என்ன சிவன் கோயில் இது நவகிரக சன்னதி இல்லாம? என விவரம் புரியாத பரிகாரவாதிகள் 9 கிரகங்களையும் எங்கேயாவது ஒரு மூலையில கொண்டு வந்து நட்டு வைக்கலாம். அப்படித்தான் இப்ப சண்டிகேஸ்வரனும் உருவாகி கொண்டிருக்கிறார். அநேகமாக வரக்கூடிய ஏப்ரல் 7ஆம் தேதி கோவிலுக்கு கும்பாபிஷேக வேலையெல்லாம் ரொம்ப ஜரூர் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள சண்டிகேஸ்வரர் கூடிய சீக்கிரம் கோயிலுக்கு சம்பளம் இல்லாத பொக்கிஷ ட்ரெஷரராக கருவூல அதிகாரியாக நியமிக்கப்பட்டு விடுவார். அடுத்த முறை வரும்போது நேர்மையானவர்களாக இருந்தால் நீங்களும் அவங்களுக்கு முன்னால கைதட்டி காட்டி விட்டு செல்லலாம். சுரண்டல் பேர்வழிகள் மட்டும் கைதட்டாமல் தப்பித்து சென்றாலும் சண்டிகேஸ்வரரோட மழு வீச்சில் இருந்து தப்பிக்க முடியாது. மக்கள் சொத்து மகேசன் சொத்து ரெண்டும் ஒண்ணுதான். தொட்டால் குலநாசம் உறுதி அப்படின்னு சொல்றாரு நமது நண்பரான சிவபக்தர் ஒருத்தர். கொள்ளையடிக்காவிட்டாலும் கைதட்டாமல் போகலாம். ஆனா சண்டிகேஸ்வரருக்கு தெரியும் யாரு மேல மழுவ வீசணும்னு அப்படின்னு அவரோட வாதம். நவகிரக சன்னதி, சண்டிகேஸ்வர சன்னதி ரெண்டுமே இந்த தொன்மை வாய்ந்த கோயிலுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருந்ததற்கும் இருப்பதற்கும் மட்டும் திருப்பணி செய்யலாமே தவிர புதிதாக உருவாக்குவதற்கு நமக்கு அதிகாரம், உரிமை ரெண்டுமே கிடையாது. கட்டமைப்புல கை வைக்கிறது மாற்றுறது கோயிலோட தொன்மை பெருமையை சிதைப்பதற்கு சமம். பாவம் போக்குவதற்காகத்தான், திருப்பணி செய்வதற்கு அல்ல. கோயிலோட தொன்மையை பற்றி பேசுனதெல்லாம் போதும். இப்ப மங்களநாதரை தரிசிக்கலாம். தரிசித்து மீளும்போது காலில் கீழே பார்த்தா உருண்டையா ஒரு கல் இருக்கு, லிங்கம். அது நம்ம கண்ணுல இடராம இருக்க முடியாது. இதுவா? இதுக்கு பேரு பானலிங்கம். பானாசுரன் வழிபட்ட லிங்கம். யாரு பானாசுரன்? மகாபலியோட பேரன். அப்ப அவன் காலம் அடேங்கப்பா வாமன அவதார காலம் ஆச்சே. மகாபாரத கால யுகம், துவாபர யுகம். கிருஷ்ணாவதாரம் அதுக்கும் முன்னால திரேதா யுகம். ராமாயண காலம் ராமாயண காலத்துக்கு முன்னால, ரெண்டுக்கும் முன்னால வாமனா அவதார காலம். அந்த காலத்தை சேர்ந்தவன் தான் இந்த வானாசுரன். அவன் வழிபட்ட போது இந்த கோயில் இருந்திருக்குன்னா கோயிலோட தொன்மையை பத்தி பேசுனது போதும் நினைக்கிறேன். எல்லாம் கும்பிட்டாச்சு. அப்படி வாங்க இடது கை பக்கம் அங்கிட்டு யாரு இருக்கா? மங்களேஸ்வரி சன்னதி, அங்க போகலாம். அம்மையோட பேரே மங்களேஸ்வரி. பேர் சொல்லி பார்ப்பதும் மங்களம், நீ பேசும் பேச்சுக்களும் மங்களம். பேர் கூட மங்களம், பெண் மங்களேஸ்வரி பெருமாட்டி வாழுகின்ற ஊர் சொல்லி பார்ப்பதும் மங்களம், உன் பேரை உச்சரித்தால் மங்களம் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு. ஊர்ல இப்பெல்லாம் மகால் மண்டபம் நிறைய வந்துருச்சு எல்லா ஊர்லயும். அந்த காலத்துல கல்யாணம் எல்லாம், திருமணங்கள் எல்லாம் எங்க நடந்துச்சு? கோயில்ல தான் நடந்துச்சு. அம்மையோட சன்னதிக்கு முன்னால அதுக்காகவே ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப காலமாவே.
ஆனா மக்கதான் இங்க கல்யாணம் செய்யணும் நினைக்கிறதே கிடையாது, வருவாரும் கிடையாது. ஆகவே கல்யாணங்கள் பெரும்பாலும் நடப்பதில்லை, நடக்கக்கூடாது என்பதில்லை. நீங்கள் விரும்பினால் வரலாம், மக்கள் விரும்புவதில்லை. உண்மையை சொல்லப் போனா நம்ம மக்களுக்கு இங்கே கல்யாணம் கட்டுவது என்றால் சிலா ஒரு பயம். என்ன பயம்? ராட்சச பயம். அதென்னங்க ராட்சச பயம்? மண்டோதரிக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்த கோயிலாச்சு. எங்கே கணவன் ராவணனாக அமைந்து விடுவானோ அப்படிங்கிற அச்சமா கூட இருக்கலாம் ஒருவேளை. அதனால கல்யாணம் பண்ணவன் எப்போ வந்தாலும் வெறுமையா தான் இருக்கும். பழங்கால கோயில்னாலே அம்மைக்கு முன்னால நந்தி சிலை இருக்கும், இங்கேயும் தான் இருக்கு. இந்த காலத்து கோயில்ல தப்பு தப்பா அந்த சிலையை வைக்கிறாங்க. நந்திக்கு பதிலாக சிங்க சிலையெல்லாம் வைக்கிறாங்க உண்மை தெரியாம. சன்னதிய வணங்கிட்டு பின் சுத்து பக்கம் நடந்தா வெளியே வந்தா முருகப்பெருமான் சன்னதி. அருணகிரிநாதரே இங்க வணங்கி சென்றிருக்கிறாருன்னா முருகனுக்கு இல்லாத மகத்துவமா? கண்டிப்பா ஏதாவது இருக்கும். ஏன்னா முருகப்பெருமான் முன்னால திண்ணையில கொஞ்ச நேரம் அமர்ந்து முருகனை தியானம் செஞ்சு அவனையும் கூட்டிக்கிட்டு போவோமே. எதுக்கு? மரகத நடராஜரை தரிசிக்கணுமா இல்லையா? நட ராஜா ராஜா ஆயிருச்சே. ராஜாவை பார்க்கும்போது மரியாதையோடு போகணுமா வேண்டாமா? இந்த காலத்தில் மாமனார்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களோட மாப்பிள்ளைக்கு ஆடி காரு ஸ்கோடா காருன்னு வாங்கி தராங்க பாருங்க. அதே மாதிரி இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு வெள்ளை யானையை பரிசு அளித்தானாம் இந்திரன், கதை சொல்லுகிறார்கள். நடராஜரை பார்க்க முருகப்பெருமானோடு ஆணையும் கூட்டிட்டு போனாதான் மரியாதைன்னு கிடையாது. யானையெல்லாம் இந்த கோயில்ல கிடையாது. ஆனா ஆனை அளவுக்கு அன்போடும் உருக்கத்தோடும் போனாலே போதும், வாங்க போலாம். உத்தரகோசம் மங்கையில அருணகிரியார் பாடியதாக 2 திருப்புகள் இருக்கு, படிச்சு பாருங்க தேடி பார்த்து. மரகத நடராஜர் சன்னதி எப்பவுமே கூட்டம் இல்லாமல் ஓன்னு கிடக்கும். எதிலே அமர்ந்து தியானம் செய்யும் போது உன்னிப்பாக கேட்டு பாருங்கள், ஓன்னு கிடக்காது, ஓம்னு இருக்கும். காதுல 10 வித நாதமாய் அநாகத ஒளிகளும் கேட்கும். 6 தேராத தரிசனம் மார்கழி மாசம் நடக்கும், அப்பத்தான் கூட்டம் வரும். மற்ற நாட்கள் எல்லாம் வந்து பாருங்களேன், 2 பேர் மட்டும் ஃப்ரீயா இருப்பீங்க. நீங்களும் நடராஜனும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். மற்ற நாட்கள்ல சொல்றேன். ஆனா மற்ற நாட்கள்ல வந்தா மரகத நடராஜரோட ஒரிஜினல் மரகத வடிவத்தை தரிசிக்க முடியாது. சந்தனக்காவை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. மூடி இருந்தா என்ன? தில்லை சிதம்பரம் அம்பலத்தில் ஆடியது, உத்தரகோசம் அங்க அறையில் ஆடியது. உண்மையான அறை எது? நம்ம தலை, நம்ம சிரசு. அதற்கு உள்ளே உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே வச்ச விளக்கு, அதுதான் அருட்பெருஞ்சோதி. அதன் அசைவே நடராஜர், அதன் அசைவே நடராஜ நடனம். சொல்றது யாரு? வள்ளலார். அந்த அசைவை, அந்த ஞான நடனத்தை தரிசிக்க வேண்டும். தரிசிக்க முடியாம புருவ பூட்டி வச்சிருக்கு. மரகத சிலையை சந்தன காப்பி எப்படி மறைச்சி வச்சிருக்கோ அது மாதிரி சந்தனத்தை நீக்கி நடராஜரை திறக்கிற மாதிரி புருவப்பூட்டில் இருக்கிற திரை மறைப்பை அகற்றி தரிசிக்க வேண்டும். இதுதான் ஞான ரகசியம். பொன்மை திரையால் பொருள் ஒரு வெளியை அன்னையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி என்று பாடுகிறது வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி அகவல். பொன்மைத்துறை என்பதுதான் இங்கே பொன்னிறமான சந்தன காப்பு. பொருள்னா பரம்பொருள், அதாவது இறைவன். அவனை காண வேணும்னா திரைமறைப்பாகிய பொன்வண்ண சந்தன காப்பு மூடி இருக்கிறதே, அது நீக்கப்பட வேண்டும். இங்கே மற்ற சாமி மாதிரி நடராஜருக்கு தினம் அபிஷேகம் எல்லாம் கிடையவே கிடையாது. சரியான குளிக்காத சாமி. வருஷம் ஒரு தடவை மட்டும்தான் குளிக்கிற சாமி. முதல்ல யோசிச்சு பாருங்க, அவர் ஏன் குளிக்கணும்? நாம ஏன் குளிக்கிறோம்? யோசிங்க. அழுக்கு நீங்குவதற்கு குளிக்கிறோம், வேர்வை நாத்தம் போவதற்கு குளிக்கிறோம், உடல்ல உப்பு படியுதே அதுக்காக குளிக்கிறோம். ஆனா கடவுளுக்கு, இறைவனுக்கு வளமற்ற உடல், சுத்தம், பிரணவம், ஞானம், தேகம். அப்புறம் எதுக்கு அபிஷேகமும் குளியணும்? மார்கழி மாசம் 6 தரிசனத்தின் போது 32 வகை அபிஷேகம் நடக்கும். கூட்டம் சும்மா எக்கி தள்ளும்.
அருட்ஜோதி சிவம் தன்னை வெளி வடிவமாக ஒளி வடிவமாக உலகுக்கு அருள்பாலிக்கும் நாள் சிவராத்திரி. அப்படின்னா அந்த உலகை தோற்றுவித்த நாள் ஆருத்ரா தரிசன நாள், திருவாதிரை நட்சத்திரம். பொதுவா நாம பிறந்த நாள் நட்சத்திரத்தன்னைக்கு தான் கொண்டாடணும். கால கொடுமை. இப்பெல்லாம் ஆங்கில தேதியில கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவலம் அவலம் மகா அவலம். சிலர் நம்ம மாதிரியே கடவுளையும் நினைச்சிடுறாங்க. அவருக்கும் பிறந்த நாள் தான் கொண்டாடுறாங்க. ஏங்க, அவரே பிறப்பிலி. பிறக்கவும் மாட்டார், இறக்கவும் மாட்டார். அப்புறம் எங்கிருந்து வந்துச்சு பிறந்த நாள், நினைவு நாள்லாம்? திருவாதிரை நட்சத்திரம் சிவத்தோட பிறந்த நாளாம். இந்த கொடுமையை நான் எங்க கொண்டு போய் சொல்றது? பிறப்பு அற்றவருக்கு பிறந்த நாள். அவர் நமது உலகை படைத்த நாள் திருவாதிரை. ஆருத்ரா தரிசனம் அவருக்கல்ல, நமது உலகத்துக்கே பிறந்த நாள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சிவராத்திரி என்று அவரை வழிபட்டால்தான், தியானம் இருந்தால்தான் பலன் கிட்டுமா. ஆனா ஆருத்ரா தரிசிச்சாலே போதுமா, பலன் கிட்டுமா. ஆகவேதான் ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படிங்கிறது சமஸ்கிருதம், வட சொல். தமிழிலே திருவாதிரை நட்சத்திரம். இவங்க தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறாங்க. நம்ம மொழியே நமக்கு தகராறு, தமிழே தகராறு. வடமொழின்னா கேட்கவா வேணும்? ஆருத்ராங்கிறத போட்டு ரெண்டா உடைச்சாங்க, பிரிச்சாங்க. ஆ பிளஸ் ருத்ரா. ஆன்னா பசுவா. மாட்டை கொண்டு ருத்ர பகவானை தரிசிக்க வைக்க வேண்டுமா? என்னதான் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. எப்பா, ருத்தின வேறு, நடராஜன் வேறு. டோட்டலி தே ஆர் டிஃபரெண்ட். உத்திரனுக்கு ஆயுள் உண்டு, செத்து போயிடுவாரு ஒரு காலத்துல. மனித பிறவி எடுக்கணும் அவரு. மனித பிறவி எடுத்துதான் மேலே ஏறுவாரு. யாரு? ருத்திரன். நடராஜரோ ஐந்தொழில் வெல்ல முழுமுதற் கடவுள். பிறப்பு இழி, இறப்பு இழி. இந்த கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். எல்லா கோயில்லையும் நடராஜ பெருமான் திருக்கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த கூத்து நடக்குது ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு. உத்தரகோசம் அங்க கோயில் நியதிகள், ப்ரொசீஜர்ஸ், பத்ததிகள், முறைகள் ஏற்படுத்தி வச்சது யாரு? சண்முக வடிவேலவர் அப்படிங்கிற வெண்டாடி பெரியவர். கோயில் குமரிக்கண்ட காலம். அதாவது மங்களநாத சன்னதி உள்ள, மூலவர் சன்னதி உள்ள கோயில் பகுதி, அதுதான் குமரிக்கண்ட காலம். ஆனா நடராஜர் வடிவம் இருக்கக்கூடிய சன்னதி, அதெல்லாம் அப்படி ஒன்றும் பழைய காலமெல்லாம் கிடையாது. சொல்ல போனா அந்த காலத்துல ஆரம்பத்துல உலகம் பூரா சிவ வழிபாடு, லிங்க வழிபாடு தான் இருந்துச்சு. அருவுருவ வழிபாடாக இருந்து வந்திருக்கு. முதல்ல நடராஜ வழிபாடுன்னு எப்போ தோன்றுச்சுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால தான். அதாவது மாணிக்க வாசகர் காலத்துக்கு 1 வருஷம் முந்தின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வருடங்கள் முந்தி மாணிக்க வாசகருக்காகவே தோன்றியது இந்த நடராஜ வழிபாடு என்று கூட சொல்லலாம். ஆகவே உலக மக்களுக்கு நடராஜர் சிலை முதல்ல அறிமுகமானது எங்கன்னா இந்த உத்திரகோச மங்கையில் இருந்துதான். அருட்சோதி தெய்வம் உருவம் இன்றி வியாபிக்கும் மகா ஒளி ஒருந்திய பிளம்பு வடிவம், அதற்கு கை கால் என மனித வடிவம் கொடுத்தால் நடராஜர்னு சொல்லலாம். அருட்சோதி தெய்வம் என்னும் முழுமுதற் கடவுள் தன்னையே இன்னொரு முழுமுதற் கடவுளாக படைத்து கொண்டது என்று சொல்லவும் செய்யலாம். எல்லாம் விளக்கமாக நடராஜரை பற்றி பேசும்போது வரக்கூடிய காணொளிகளிலே சொல்லுவேன். சிலையை நிறுவியவர் சண்முக வடிவேலவர். உலகின் முதல் நடராஜ சிலை நிறுவப்பட்டது இங்கேதான். ஆகவேதான் இந்த ஊருக்கு பேரு ஆதி சிதம்பரம். சிதம்பரம் மொத்தம் 4. ஒன்று இந்த ஊரு ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரகோசமங்கை. 2வது சிதம்பரம் தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம், அது பூர்வஞான சிதம்பரம். 3வது அதற்கு வடக்கே 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் நிறுவிய உத்தர ஞான சிதம்பரம். 4வதாக ஒரு சிதம்பரம் உண்டு. எங்கே? ஏகப்பட்ட சிதம்பரம். 800 கோடி சிதம்பரம். விலங்கலையா? அதுதான் மனிதனோட தலை. நம்ம தலையா? அதுக்கு பேரா சிதம்பரமா? ஆமா ஆமா, நிஜமான சிதம்பரம் நமது தலைக்கு உள்ளேதான் இருக்கு. தேவர்கள், அசுரர்கள், வேறு உயிரினங்கள் என்று யாரோட தலையிலையும் கிடையாது. மனிதனோட தலையில மட்டும்தான் இருக்கு.
உயர் நிலையை அடையணும்னா ஆனானப்பட்ட தேவர்களும் சரி, மூவர்களும் சரி, ஐவராதிகளும் சரி, மனுஷனா பிறக்கணும். அவங்க அவங்க தலைக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கண்டு அதை எல்லா உயிர்களிடமும் காணும் போதுதான் உச்சநிலையாகிய அருட்பெருஞ்சோதி இறைவனாகவே ஆக முடியும். மனித பிறவியோட லட்சியமும் அதுதான், பிறவி எடுத்ததோட பலனும் அதுதான். இப்போதைக்கு இத்தோட நிறுத்திக்கிடுவோம். நடராஜரை பத்தி பேசும்போது இன்னும் நல்லா விளக்குவோம், சரியா? ஆக சிதம்பரம், உத்தரகோசமங்கை, வடலூர் சத்தியஞான சபை, அப்புறம் மாணிக்கவாசக பெருமான் பாடல் பூரா இறைவன் வாழும் இடத்தை தென்பாண்டி நாடு தென்பாண்டி நாடுன்னு அடிச்சு பாடுறாரு. அந்த தென்பாண்டி நாடு எல்லாமே நமது தலை, நமது சிரம் என்பதுதான் பெரிய ரகசியம். இதையெல்லாம் விளக்குறதுக்காக தான் புறத்தை இப்படி கோயில்ல காட்டி வச்சிருக்காங்க. சண்முக வடிவேலர்னு சொல்லக்கூடிய முழு முதற் கடவுள் உலகுக்கு முதலில் இங்கே வந்து நடராஜர் சிலையை ஸ்தாபித்தது, அடுத்து சிதம்பரத்திலே தில்லையிலே ஸ்தாபிதம் செய்தது. அதை பார்த்துதான் மற்ற கோயில்ல நடராஜ வடிவத்தை பிற்கால சிற்பிகள் செஞ்சு வச்சாங்க. ஆக இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சிலை சிற்பி செய்தது அல்ல, தெய்வம் செய்தது. இது புரியாமத்தான் நம்ம ஊர் மக்கள் அதை சுயம்புன்னு சொல்றாங்க. உலகத்தோட மற்ற நடராஜ வடிவங்கள் எல்லாமே ஐம்பொன், உலோகம் அல்லது கல்லு. ஆனா இங்க மட்டுமே மரகதம். இதை ஸ்தாபித்த சண்முக வடிவேலவர் ஏற்படுத்தி வச்ச பூஜை, அந்த விதிக்கு பேர் தான் காரண ஆகம பூஜை. 4 வகை வேதம், ரிக், யஜுர், சாம, அதர்வன நமக்கு தெரியும். ஆனா அது என்ன காரண ஆகமம்? ஆகமம் மொத்தம் 28. எல்லாமே மண்ணும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமங்கள். யாரு சொன்னா? இறைவன் சொன்னது. கேட்டது 4 முனிவர்கள், ஜனகராதி முனிவர்கள். அந்த 28 ஆகமங்கள் தான் நம் 4 வேதங்களுக்கே மூலம். அந்த 28 ஆகமங்களும் தமிழ் மொழியில இருந்துச்சா? பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்களே, இறந்த காலத்துல சொல்றீங்களே அப்படின்னா, ஆம் இருந்தன, இப்போது இல்ல. உமாபதி சிவாச்சாரியா அப்படின்னு ஒருத்தர், அவரோட காலம் 14ஆம் நூற்றாண்டு. அவர் என்ன செய்வானா, ஒரு மொபைல் லைப்ரரி வச்சிருந்தாராம். அது என்னங்க மொபைல் லைப்ரரி? அவர் போற இடத்துல எல்லாம் புக்குகளை எடுத்துக்கிட்டு போவார், புத்தகங்களை எடுத்துட்டு போவார். அவரு 4 வண்டி இந்த 28 ஆகமங்களை ஏத்திக்கிட்டு போவாராம். அவ்வளவும் நம்ம தமிழ் மாமறைகளான 28 ஆகமங்கள் அவரோட காலம் வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்பத்தான் இல்லை. அதுதான் காலம் செய்த கோணம். அந்த 28ல ஒண்ணுதான் காரண ஆகமம். அதன்படிதான் சண்முக வேலவர் ஆரம்பித்து வைத்த பூஜாக்கிரம விதிகள். இங்கே காரண ஆகம பூஜை போல சிதம்பரத்திலே மகுட ஆகம பூஜை, அதை தொடங்கி வச்சவரும் அவர்தான். ஆமா, அதெல்லாம் இப்ப நடக்குதா? அப்ப இந்த கோயில்ல நடைமுறையில இன்னைக்கும் இருக்கா? கேட்கப்படாது, தேடவும் படாது. ஆகமங்களையே காணோம். அப்புறம் அதுபடி நடக்குதா இல்லையான்னு யாரு சொல்ல முடியும்? காரண ஆகமமும் மகுட ஆகமமும் கிடைச்சால்தான், காணா போனது எங்கேயாவது முளைச்சி எழுந்து வந்தால்தான், அதை படிச்சு விளங்கி அறிந்து கொண்டால்தான் இப்போத நடைமுறை எல்லாம் தமிழ் ஆகமப்படி நடக்கிறதா இல்லை வைதிக முறைப்படி செல்கிறதா அப்படின்னு சொல்ல முடியும். எவ்வளவு பொக்கிஷங்களை இழந்திருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த முறை எப்படி மாறினாலும், மக்களால், அரசர்களால், ஆட்சியால் மாற்றப்பட்டாலும் மாறாதவர் ஒன்றே ஒன்று, அவர்தான் நடராஜர். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நடராஜர் மரகத சிலை பச்சை வண்ணம். எதை குறிக்கிறது இது? மலம் அற்ற, உணவு அற்ற சுத்த தேக பிரணவ தேக ஞான ஒளி தேகம் அப்படின்னு காட்டுது. மரம், செடி, கொடி எல்லாமே பச்சை. அவைகள்லாம் மற்ற உயிர் மாதிரி காலு கையெல்லாம் முளைச்சு தேடுவேன்னு தேடி அலைகிறது கிடையாது. எதை? சாப்பாட்டை. அதோட சாப்பாட்டை, அதோட உணவை அதுகளே தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. குளோரோவில்
அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சையம். அப்புறம் கொஞ்சம் காத்து, கொஞ்சம் தண்ணி. ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய உணவு செடிகளுக்கு ரெடி. அந்த செடியோட நிறத்தைத்தான் அந்த பச்சை வர்ணம். இறைவனின் உணவற்ற மலம் அற்ற நிலையைத்தான் நமது முன்னோர்கள் பச்சை வர்ணத்திலே காட்டினார்கள். அந்த நிலையிலே இருக்கக்கூடிய தெய்வத்தின் வடிவங்களை பாருங்களே, பச்சை வண்ணமாவே இருக்கும். மீனாட்சி, வள்ளி, மாரியம்மா எல்லாருமே பச்சை. பச்சைமா மலைபோல் மேய் தொண்டரடி புலியாழ்வாரோட பாட்டு. அதே மாதிரி தான் இங்க மரகத பச்சை. சரி, விளக்கமெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். மரகத நடராஜ பெருமானை தரிசிக்கலாம் வாங்க. கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் அமைதியா அந்த இடத்துல உட்கார்ந்து கும்பிடுங்க. சரி, ஆடல் வல்ல நாயகனை கும்பிட்டாயிற்று. அமைதியாக அமர்ந்து ஆண்டவனிடம் கேட்க நினைப்பவர்கள் ஓரமாக அமர்ந்து தியானிக்கலாம். இங்கே எனக்கு ஒன்று சொல்ல தோணுது. புது வருஷம் பிறக்க போகுதான், இலவசமா காலண்டர் தராங்களான்னா அங்கே கூட்டம் வைக்குது. இலவசமா வேஷ்டி சேலை யாராவது விநியோகம் பண்ணா அதுக்கும் கூட்டம். அது மாதிரி ஆயிருச்சு சாமியை சுற்றி மொய்க்கிற கூட்டம். இந்த சாமிகிட்ட போய் கேட்டால் கல்யாணம் சீக்கிரம் நடக்கிறதாமே. அவ்வளோதான், அந்த கோயில் சாமிக்கு கூட்டம். அப்படி ஒரு கூட்டம் அலை மோதுது. புள்ள இல்லையா, அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்க, 2% சாப்பிடு, கண்டிப்பா புள்ள பிறக்கும். அந்த சாமிக்கும் கூட்டம் பிக்குது. இந்த சாமியை பார்த்தீங்கன்னா நிச்சயம் பணக்காரன் ஆகலாம். அப்படியா, அங்கேயும் கூட்டம் வைக்குது. ஆனா பாவம் யாரு, நம்ம நடராஜர் தன்னை மாதிரியே நம்மையும் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். பயந்து போகுது கூட்டம், இங்க வரவே மாட்டேங்குது. இவர் மாதிரி ஆகவா, அரண்டு போகுது. இவர் மாதிரி ஆகி பிச்சை எடுக்கவா அப்படின்னு அச்சப்படுது. நாட்டில் இதுதான் நடராஜரோட நிலை. மக்கள் உலகப்பற்றை விடுத்து அப்பன் அடி பற்றி உய்யும் நாள் எந்த நாளோ தெரியவில்லை. கேட்க வேண்டியதை எல்லாம் விடுத்து கண்டதை கேட்கிறார்கள். நாட்டையே பட்டயம் போட்டு தர அரசன் ரெடி. ஆனால் பாவம் மக்கள், தம்படி காசு போதும்பா எனக்கு அப்படின்னு பிச்சை எடுக்க வருகிறார்கள். வருஷா வருஷம் களையப்படக்கூடிய சந்தனத்தை பெறுவதற்கு பெரும் போட்டா போட்டியே நடக்கும். தன்னையே தர நடராஜர் ரெடி. அவர் வேண்டாம், எனக்கு சந்தனம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போலி சந்தனத்தை வாங்கலாம், சந்தோஷமா இட்டுக்கொள்ளலாம். அதனால் நோய்கள் தீரும், நம்பலாம். மெடிசினல் எஃபெக்ட் ரொம்ப இருக்கான். வருஷம் பூரா மரகதக்கல்லின் ஒளியை பற்றி நமது வியாதிகள் எல்லாம் குணமாகுதான். தீராத வியாதி எல்லாம், ஆறாத புண்ணெல்லாம் ஆறுதான். எல்லாம் அவரவர் நம்பிக்கை, நான் குறுக்கிடவில்லை. ஆருத்ரா தரிசனத்தன்று 2 அல்லது 3 லட்சம் பக்தர்கள் வாழாங்களாம். இன்னும் கூட கூடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்குபவர்களுக்கு இலவசமாக சந்தன பாக்கெட் ஃப்ரீ. சந்தன காப்பை கலைந்து வரும் சந்தனம் எப்படி பத்தும் 1 லட்சம் பேருக்கும்? புரியல. சாமிக்கு தான் அபிஷேகம் கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா தினம் தினம் இங்க மரகதலிங்கம் படிகலிங்கம் 2க்கும் 12 மணிக்கு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேக நீர் தெளிக்கப்படும் போது தலையிலே வந்து விழும். வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இங்கேயே உட்கார்ந்து காத்திருங்கள். இதெல்லாம் மக்களை கட்டி போடுறதுக்கு. கொஞ்ச நேரம் சன்னதியில உட்கார வைக்க ஏற்படுத்திய வேடிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்க என் கூட வாங்க. மாணிக்க வாசகர் மரணமில்லா வாழ்வு பெற்று இன்றும் அமர்ந்து இருக்கும் உயிர்ஸ்தானம் ஒன்று கோயிலுக்குள்ளே இருக்கு. அங்க போய் அமர்ந்து கொஞ்ச நேரமாவது அவரோடு கரைந்து அழலாம் என எண்ணுபவர்கள் மட்டும் வாருங்கள், போகலாம். சரி, நடராஜர் சன்னதியை விட்டு வெளியே வருவோம். காலு கையெல்லாம் சென்று போச்சு. கோயில் சுற்றி சுற்றி ஆறுதலா எங்க போய் உட்காரலாம் அப்படின்னு கண்ணு பரவட்டை அடிக்குதா? வாங்க போகலாம். கோயில்ல தலை விருட்சமாக இருக்கக்கூடிய இலங்கை மரத்து அடிக்கு உத்தரகோச மங்கைக்கு மரகத நடராஜர் ஒரு அதிசயம். அப்படின்னா இன்னொரு அதிசயம் இருக்கு. அதுதான் இந்த இழந்த மரம். காரணம், இதோட வயசு 3000 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? மாணிக்க வாசகர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி. அப்படிங்கிற முறையில் அவர் திருவடியிலே வாழையடி வாழையான முளைத்த ஒரு சிறு வாழைக்கன்று நான்
அப்படிங்கிற உரிமையில ஒண்ணு மட்டும் தெரியும். வானேயும் பெரில் வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் அப்படின்னு அமைச்சர் பதவியெல்லாம் துறந்துட்டு மாணிக்க வாசகர் உத்தரகோசம் அங்கேயே கதின்னு கிடந்தாரே, அப்போது அவர் தவம் இயற்றிய இடம் இந்த தலவிருச்சமான இலந்தை மரத்தடின்னு மட்டும் எனக்கு தெரியும். மாணிக்க வாசகர் காலம் 2ஆம் நூற்றாண்டு. அவர் காலத்திலேயே மரம் பெருசாக இருந்திருக்குன்னா தலவிருச்சத்தோட வயசை எவ்வளவுன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. மற்றபடி இங்கே வேதவியாசர் வந்து உட்கார்ந்தாரு, பிரிங்கு மாமுடிவர் வந்தார், காகபுசுண்டர் தவம் கிடக்கிறாரு, மார்க்கண்ட மகமுனி இங்கே வந்து மரணம் மறுத்தார், பதஞ்சலி வியாக்கிரம பாதர்கள் எல்லாம் இங்கே தான் தியானம் செஞ்சு கடவுளை கண்டனர்னு வர்ணிச்சுக்கிட்டே போனா உலகத்தில் தான் இப்பெல்லாம் நாஸ்திகம் பெருத்து போச்சே, யாரு நம்ப போகிறா? அதெல்லாம் மாணிக்க வாசகர் மாதிரியோ வள்ளலார் மாதிரியோ ஆக வேண்டும்ங்கிற எண்ணத்தை விதைச்சிக்கிட்டு நீங்களும் வளர்ந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பேரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம், பட்டியலில் நீங்களும் வருவீங்க. யார் கண்டா? கோயிலை ஆராய்ந்த சொல்லியலார்கள் அந்த மரத்தோட வயதை கணக்கிட்டு 3000ன்னு சொல்லியதாக ஒரு பேச்சு. அந்த குறிப்பு அவங்க ரிப்போர்ட்டை இங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்ணுக்கு இது சாதாரணமான முள்ளு மரம் போல தெரிஞ்சா நான் பொறுப்பு இல்லைப்பா. மாணிக்க வாசகரோட வழிகாட்டுதலும் அருளும் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று உய்ய வேண்டும் என பேராசைப்படுபவர்கள் மட்டும் உள்ளே வாங்க, ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யலாம். மற்றவங்க பக்கத்திலேயே சகசிரலிங்கம் இருக்குது, ஒரு கும்பிடு போட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய 1008 சிவ ஆலயத்தில் சென்று வழிபட்ட பலனை பெற்று உயிர்ந்து கொண்டு எங்கள் தியானம் முடியும் வரை வெளிச்சின்ன இருக்கு, அங்கே போய் உட்காருங்க. எதிரே உள்ள என்றும் வற்றாத கொடையிலும் நீர்மட்டம் குறையாத தெப்பக்குளத்தை பார்த்தபடி இழைப்பாருங்கள். நேரமாச்சு, உட்கார்ந்தது போதும், சரி எந்திரிங்க. எங்கே வா? பள்ளிக்கா? மணி 1 போகுது, பசிக்கலையா? அதுக்குத்தான் மடப்பள்ளி பக்கம் கூப்பிட்டேன். வெளியே போனால் உத்தரகோசம் அங்கையில் சாப்பாடு நல்லா இருக்காதே அப்படின்னு நினச்சா கோயில் மடப்பள்ளி தான் பெஸ்ட்டு. தினம் அன்னதானம் இருக்குது, கோயில் சாப்பாடு தானே, எப்படி இருக்க போகுது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சும்மா சுட சுட சுவையாக இருக்கும். கோவில் மட்டுமே பார்த்தாச்சுன்னா அது முற்று பெறாது, சாப்பிட்டு போனால் தான் அது சம்பூரணமாகும், பரிபூரணமாகும். சாப்பிட்டு முடித்த பின்னாடி அன்னதான கூடம் விட்டு வரும்போது அன்னதான உண்டிகளில் ஏதாவது போட்டுட்டு வந்தால் புண்ணியமும் சேரும். கோவிலுக்கு வந்த பலன் நிறைவு பெறுவது பசித்தோருக்கு உணவு அளித்தலே. நீங்கள் சாதாரண நாட்களிலே வருபவராக இருந்தால் கோவில் அன்னதானத்துக்கு உங்களால் ஏண்டதை கொடுத்து பலன் பெறுங்கள். திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டும் வருபவராக இருந்தால் கோயிலோட வடக்கு வீதியில் வள்ளலார் அறநிலையம்னு ஒன்று இருக்குது. அன்று பூரா எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் உங்கள் பங்கு என்ன அப்படின்னு கேட்டால், நல்லா வயிறார உண்டு திரும்பும்போது ஒரு 500 1000 அவங்க அன்னதானத்துக்கு எழுதிட்டு வந்தால் உங்கள் புண்ணிய கணக்கு அக்கௌண்ட்டில் அதை வரவு வைக்கிறதுக்கு நடராஜர் எப்பவுமே ரெடி, வள்ளலாறு எப்பவும் ரெடி. நீங்கள் ரெடியா? உத்தரகோசம் அங்கே ஊரை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க. அன்னைக்கு சின்ன வயசில் பார்த்தது, இப்போ வயசாச்சு, நடக்க முடியலையே, போக முடியலையே அப்படின்னு நினைப்பவரா நீங்கள்? பரவாயில்லை, உத்தரகோசம் அங்கே நினைச்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும், முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, காஞ்சியிலே வாழ்ந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசித்தால் முக்தி, உத்தரகோசம் அங்கையை நினைத்தாலே முக்தி. முக்தி தருவதிலே முன்னால் நிற்பது உத்தரகோசமங்கைன்னு மாணிக்க வாசகரே பாடிட்டாரு. நோ அப்பீல், முக்தி முழுமுதல் உத்தரகோசமங்கை வள்ளல் என்று பாடுகிறார் இங்குள்ள இறைவனை. உத்தரகோசமங்கையை எப்படி நினைப்பது? ஒரு முறையாவது வந்து பார்த்தால் தானே நினைக்கவே முடியும். ஒரு முறையாவது ஆடல் வல்லானை சந்தன காப்பு கலைந்த திருக்கோலத்து தரிசித்து இருந்தால் தானே நினைக்கவே முடியும். ஆகவே ஒரு முறையாவது வாங்க, அப்புறம் நினைச்சுக்கிட்டே இருங்க. வள்ளலார் சொல்ற மாதிரி ஆடல் வல்லானை அவன் திருவடியை நினைத்து கொண்டிருத்தலே மரணமிலா பெருவாழ்வுக்கு ஏது ஆகும். அடுத்த காணொளியை சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை வணக்கம் கூடி விடை பெறுவது உங்கள் மகுட தீபன்.